Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் திமுக மாநாட்டிற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த ராயப்பாளையம் பகுதியில் அதிமுகவின் முன்னாள் முதல்வராக இருந்த அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணையும் விழா இன்று மாலை அந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்காக மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் மற்றும் திமுக கட்சியினரை அழைத்து வருவதற்காக மதுரை போக்குவரத்து மண்டலம் மற்றும் அதே போன்று கும்பகோணம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து மண்டலங்களில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதனால் பயணிகள் பாதிப்புகள் உள்ளாகி இருந்தார்கள். இதுக்கு தொடர்பாக நமது தமிழ் ஒளிபரப்பு செய்திருந்தோம். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் விடுமுறை தினமான இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கும் விசேஷம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக செல்வதற்காக மக்கள் தங்களது குடும்பங்களுடன், சிறு குழந்தை, கை குழந்தைகளுடன் மற்றும் முதியவர்கள் பல மணி நேரமாக பேருந்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய அவலநிலை என்பது அந்த பகுதியில் காணப்பட்டது. இது தொடர்பாக நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சி அந்த பகுதியில் என்று அந்த பகுதியில் இருக்கிறோம். பொதுமக்கள் பல மணி நேரமாக பேருந்திற்காக சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரங்களுக்கு மேலாக பேருந்துகளுக்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிவகாசி, ராஜபாளையம், திருவிழுத்தூர், திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்துகள் இல்லாமல் மக்கள் அவதியுறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. குறிப்பாக மக்கள் கூறுவது என்னவென்று பார்த்தோம் என்றால், இது போன்ற கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அரசு பேருந்துகளை பயன்படுத்தாமல் தனியார் பேருந்துகளை அவர்கள் தனியார் பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இதுபோல் மக்கள் பாதிக்காத வகையில் இனி எதிர்வரும் நாட்களில் அந்த உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என அந்த கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகளில் இருந்து மக்கள் ஆபத்தை உணராமல் அதிக அளவில் மக்கள் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நிலவி வருகின்றது. நிமிஷா, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பஸ் இப்போ வருது அப்போ வருங்கிறாங்க, எந்த வண்டியும் வரல. பூரா மாநாட்டுக்கு இந்த ஒரு மாசமா அதே தான் சார். பூரா முதலமைச்சர் வர்றாரு, துணை முதலமைச்சர் வர்றாரு, இப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அவதிப்பட்டு கிடக்கிறத வலிச்சு அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் பார்க்குறாங்க. மற்ற ஒரு மக்களுக்கு நல்லது பண்றது யாருமே கிடையாது. இப்ப ரொம்ப 3 மணி நேரமா பூரா காத்து கிடக்குறான். 3 மணி நேரமா காத்து கிடக்குறான். ஒரு வண்டி இல்ல. என்னதான் நாங்க பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல சார். நாங்களும் எங்கேயோ உட்காந்து கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு அவதிப்படுறாங்க. இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு திருப்பி ராஜபாளையம் போகிறதுக்கு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறேனே. 1.25 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த பஸ்ஸும் வரலனே. கேட்டால் அது கட்சி மீட்டிங் சொல்லி சொல்கிறாங்க, தெரியலண்ணே. பஸ்ஸுக்காண்டி காத்துட்டு இருக்கோம். இங்கே மக்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே மீட்டிங்க்கு இந்த பஸ்ஸை ஃபுல்லாக அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நடந்துச்சுன்னா மக்கள் எப்படி இப்போ ஊருக்கு போய் சேர்றது, எவ்வளோ நேரம் ஆகுறது, இங்கேருந்து எவ்வளோ நேரம் போய் நம்ம ஊருக்கு போயிட்டு திருப்பி நம்ம நாளைக்கு கிளம்பி திருப்பியும் திருச்சி போகணும்.